மேட்டூர் சாராட்சியர் திருமதி பொன்மணி அவர்களே, நீங்கள் நீதிமன்ற உத்தரவை முறையாக பின்பற்றாமல் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அசல் ஆவணங்களை எதிர்மனுதாரர்கிட்ட கேட்காம அவங்க வாய்மொழியாக சொன்னதை நீங்கள் உட்காந்து அரை மணி நேரம் கதை மாதிரி கேட்டுட்டு மனுதாரர் தரப்பில் ஒரு நகல் கொடுங்கன்னு கேட்கறத கூட நீங்கள் வக்கீலை வச்சு வக்காலத்து போடுங்கன்னு சொல்லி உங்கள் அதிகாரத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்திக்கிறீங்க. இதை நாங்கள் அம்பலப்படுத்துவோம். விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக வன்மையான கண்டனத்தை நாங்கள் இந்த காணொலி மூலமாக பதிவு செய்கிறோம். உங்கள் சம்மந்தப்பட்ட உங்கள் விஷயத்தை நாங்கள் மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அப்பீல் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பண்ண விசாரணை செல்லாது, அது சட்டவிரோதமானது. அடிப்படை ஆவணங்கள் இல்லாமல் இன்னாருக்கு தான் ஒரு நிலம் சொந்தம்னு சொல்லி உங்களுக்கு சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. சட்டம் அதை அனுமதிக்காது. நீங்கள் ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட அதை செய்ய முடியாது. தயவு செஞ்சு உங்க பதவியை கலங்கப்படுத்தாதீங்க. பொதுமக்களை சந்திக்க மறுக்கிறீங்கன்னாக்கா நீங்க அந்த பொறுப்புக்கு வரீங்க. லட்சக்கணக்கான ஜனங்களை பார்க்கக்கூடிய நீங்க ஒரே ஒரு முருகேசனை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய தயங்க வேண்டிய அவசியம் காரணம் என்ன? யாரா இருந்தாலும் நீங்க கதவை திறந்து வச்சுக்கிட்டு உங்க ஆபீசர் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு டீமா உட்கார வச்சு கூட என்ன சொல்றீங்கன்னு கேட்டுக்கலாம். இல்ல நீங்க காவல் நிலையத்தில் முக்கியமான வழக்கு பண்ற மாதிரி ஒரு வீடியோ கவரேஜ் பண்ணி கூட நீங்க எங்க கிட்ட விசாரணை நடத்திருக்கலாமே. ஏன் நீங்க அதெல்லாம் செய்யல? நீங்க நேர்மையாக விசாரிக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் தேவையில்லை. சந்திக்க மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க திரும்ப திரும்ப ஆர்டிஓ ரேங்க்ல இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை கலங்கப்படுத்தாதீங்க. உங்களுக்கு காரு, உங்களுக்கு போக்குவரத்துக்கான வசதிகள், அலுவலகம், உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் எல்லாமே மக்கள் வரிப்பணத்தில் மக்களுக்கு சேவை செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செஞ்சு நினைவு கூர்ந்து உங்க பணியை நீங்க செய்யுங்க. நீங்க வாங்குற சம்பளம் உட்பட மக்கள் வரிப்பணம் தான். இதை சாதாரண குடிமகனாக இருக்கக்கூடிய நாங்களாம் நினைவுபடுத்தக்கூடிய அளவுக்கு மீண்டும் உங்க வாழ்க்கையில நீங்க தடம் மாறி நடக்காதீங்க. சட்டத்துக்கு புறமா நடக்காதீங்க. எத்தனை லட்சம் கொட்டி கொடுத்தாலும் அது உங்களை அசிங்கப்படுத்திவிடும். உங்கள் பொறுப்பை கேவலப்படுத்திவிடும். தயவு செஞ்சு குற்றவாளிகளுக்கு நீங்க துணை போவாதீங்க. இவ்வளவு தூரம் தைரியமா பேசுறேன் நான். ஏன் குற்றவாளிகள் துணை போவாங்கன்னு சொல்ற விஷயத்த நீங்க வக்காலத்து வாங்குற நபர் என்னென்ன தவறு செஞ்சிருக்கிறார், அவருக்கு யாரெல்லாம் துணை போயிருக்கிறாங்க, யார் கிராம வரைபடத்தை திருத்தினாங்க, யார் போலி பட்டாவை இஷ்யூ பண்ணாங்க, அந்த சுசீலாவுடைய வாக்குமூலத்தை அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கிறதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு படிச்சுக்கீங்க. இதையெல்லாம் கூராய்வு செய்து சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேர் மீதும் குற்ற வழக்கு பதிவு செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் இனிமேல் மேற்கொள்வோம். இந்த நில பிரச்சனையை நாங்கள் மாவட்ட ஆட்சியர் தீர்த்து வைப்பார்கள் அல்லது நாங்கள் நீதிமன்றத்தில் தீர்த்துக் கொள்வோம். ஆனால் போலி ஆவணம் உருவாக்கி அதன் மூலமாக புறம்போக்கு நிலத்தை ஆட்டையை போட்டு வித்து காசாக்கி அதற்கு அந்த மாதிரியான நபர்களுக்கு துணை போகக்கூடிய நீங்கள் மீனாட்சி சுந்தரத்தால் உங்கள் பொறுப்புக்கு அவல நிலை ஒரு மோசமான ஒரு சூழல் ஏற்படும், அவமதிப்பு ஏற்படும். தயவு செஞ்சு மீனாட்சி சுந்தரம் போன்ற போலியான நபர்களுக்கு போலி ஆவணம் உருவாக்கி ஏற்கனவே சஸ்பெண்ட்ல இருந்து வேலைக்கு சேர்ந்த ஒரு நபருக்கு நீங்க துணை போவாதீங்க. அவருக்கு துணை போன தாசில்தார், ஆர்ஐ, விஓஓ, இன்னும் அவங்களுக்கு அறிக்கை கொடுத்த அத்தனை பேருமே விரைவில் குற்ற வழக்கு விசாரணைக்கு உட்படுத்துவாங்க. அவர்கள் முன்வைக்கக்கூடிய எந்த ஆவணமும் செல்லும்னு ஒரு ஆர்டிஓன்னு நீங்க சொல்லாமே தவிர ஒரு டிஆர்ஓ சொல்ல முடியாது, ஒரு கலெக்டர் சொல்ல முடியாது. அல்லது நீதிமன்றத்துக்கு முன்னாடி இந்த போலி ஆவணங்களும் உங்களுடைய இந்த ஆவணமும் செல்லாது என்பதை ஆணித்தரமாக நான் சொல்றோம். விரைவில் குற்றவாளிகள் மீது குற்ற வழக்கு பதிவு பண்ணுற நடவடிக்கை எடுப்போம். தயவு செஞ்சு நீங்கள் இனிமேலாவது எங்களை விட்டுருங்க. இனிமேலாவது கிராமத்தினுடைய பொது பிரச்சனை என்ற விஷயத்தை கணக்கில் வச்சுக்கிட்டு நாங்கள் அசல் ஆவணங்களை முன்வைக்கிறோம். நீங்க யாருக்கு தான் சொந்தம்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட என்ன ஆவணங்கள் இருக்குதுன்னு பாருங்க. உங்க ஆபீஸ்குள்ள இருக்கக்கூடிய அவங்களால் உருவாக்கப்பட்ட போலி ஆவணங்களை நீங்க பார்க்காதீங்க. அதுக்கு முந்தைய விஷயங்களை நீங்க பாருங்க. தயவு செஞ்சு நான் உங்களுக்கு வேண்டுகோளா வச்சுக்கிறேன். நீங்கள் என்னதான் ஆதரவு அளித்தாலும் குற்றவாளிகள் விரைவில் பிடிபடுவார்கள். அவர்களோடு சேர்ந்து நீங்களும் உங்களை கலக்கப்பட்டுக் கொள்ளாதீர்கள். மாவட்ட ஆட்சியரையும் இந்த ஆளும் திராவிட ஆட்சியை நீங்க அசிங்கப்படுத்தாதீங்க. தமிழக அரசாங்கத்தை கேள்விக்குறியாக்காதீங்க என்கின்ற வேண்டுகோள் நாங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக நாங்கள் உங்கள் முன் பணிவாக முன்வைக்கிறோம். நன்றி.